ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்டியான கொடமிளகாய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொடமிளகாய் சாதம் சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த கொடமிளகாய் சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா தூள் வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு மல்லி விதையோட வாசனை வரும்போது 1 டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி திருவுன தேங்காவை சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலில் இருக்க சூட்லேயே வந்து நம்ம நல்லா கிளறி விட்டோன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். அந்த வானல் சூடே போதும் அந்த தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கருகிடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு வந்து நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ வறுத்த இந்த பொருளெல்லாம் ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நம்ம இந்த பவுடர் கூட கொஞ்சம் நட்ஸும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாதாம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். பாதாமை வந்து ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து கருகிடும், உள்ளே வந்து ரோஸ்டாகி இருக்காது. இப்போ பாதாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு இப்போ வந்து வால்நட் ஒரு கைப்பிடி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். நம்ம நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணும்போது அதோட வாசனை வரும். அப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இந்த நட்ஸை மாற்றிக்கலாம். இப்போ வால்நட்டும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நான் 2 கைப்பிடி மல்லாட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். மல்லாட்டை வறுத்ததுக்கப்புறம் அதோடய தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா தூளை அரைச்சி கொடமிளகாய் சாதம் செய்யும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இப்போ வந்து அரைச்சிக்கலாம். இதில் பாதாம், வால்நட், மல்லாட்டையை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இது கூட பாதாம், வால்நட், மல்லாட்டை போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா தூள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வானலில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு 1 இன்ச்சு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி விடுங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கொடமிளகாய் சாதத்தில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து செஞ்சுருக்கிறதுனால இது வந்து ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதனால் பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பசங்க வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கருவேப்பிலை பொடியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொடமிளகாவை வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 கலர்ஸில் வந்து கொடமிளகாய் எடுத்திருக்கேன், எல்லோ கலரும் ரெட் கலரும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 2 கலரில் இருக்க கொடமிளகாய் எடுத்திருக்கேன். கொடமிளகாய் வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொடமிளகாய் வந்து ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். கொடமிளகா வந்து ரொம்ப வெந்துருச்சுனாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் கொடமிளகாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கொடமிளகாய் மசாலா வந்து பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் தான் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் இருக்க வெஜிடபிள்ஸ்லலாம் வந்து நிறைய விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். கொடமிளகாவை நல்லா 1 நிமிஷம் வந்து வதக்கியாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளை வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த மசாலா தூளும் கேப்சிகமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அரைச்ச மசாலா தூள் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த குடமிளகாய் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மசாலா அரைச்சிருக்கோம். நம்ம நட்ஸ்லாம் கூட போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் அந்த மசாலா தூள் நிறையா இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குடமிளகாய் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 1 கப்பு ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுருக்கேன். 200 கிராம் ரைஸு. நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் பச்சரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியோ இல்லைனா வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். நான் சாதத்தை வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதத்தை வந்து மேலோடு எடுத்து ஒரு தட்டில் போட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனால் சாதத்தை வந்து உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சாதம் வந்து உடையாது, உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ குடமிளகாய் மசாலாவோட சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து இந்த மாதிரி மசாலாவோடு சேர்க்கும் போது ஆற வச்ச சாதத்தை தான் நம்ம வந்து சேர்க்கணும். சூடான சாதத்தை இந்த மசாலாவோடு சேர்த்து கிண்டும் போது சாதம் வந்து குழஞ்சிடும். அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் சாதத்தை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. குடைமிளகாய் சாதம் இல்லை, எந்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் செஞ்சாலும் சாதம் வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அது வந்து நல்லா உதிரியாக இருக்கும். நீங்கள் இந்த குடைமிளகாய் சாதத்துக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த குடைமிளகாய் சாதம் வந்து செய்யலாம். குடமிளகாய் மசாலாவோட சாதம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்ம சாதம் போட்டு கிளறதுக்குள்ளே அந்த குடமிளகாய் மசாலா வந்து அடி பிடிச்சிரும். அதனால் சாதம் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாதம் வந்து அந்த குடமிளகாய் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த குடமிளகாய் மசாலாவும் சாதமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த குடமிளகாய் சாதம் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம கலந்து விடணும்னா, நம்ம வந்து இந்த குடமிளகாய் சாதம் தொட்டு பார்க்கும்போது சாதம் வந்து சூடாக இருக்கணும். இப்போ இந்த குடமிளகாய் சாதம் தொட்டு பார்க்கும்போது சாதம் வந்து சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுவையான குடைமிளகாய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குடமிளகாய் சாதத்தோட சைட் டிஷ் வந்து நம்ம ஆனியன் ரைத்தா, வத்தல், சிப்ஸு, உருளைக்கிழங்கு வறுவல் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தாவோடு தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நம்ம ஆனியன் ரைத்தா செய்யும் போது தயிர், பச்சை மிளகா, மெலிசாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு இதெல்லாம் போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி ஓரமாக வச்சுருங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணி, தயிரில் இருக்க தண்ணி இது எல்லாமே பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆனியன் ரைத்தாவை மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வந்து ரைத்தா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து ஆனியன் ரைத்தா வந்து செய்வேன். குடமிளகாய் சாதம் வந்து நட்ஸ்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ரெசிபி. பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி குடமிளகாய் சாதம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த நட்ஸில் இருக்க சத்துலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இந்த குடமிளகாய் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.